love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்டையர் பைத்தன்லயே நம்ம சாப்டர் 73 அண்ட் நம்பைல இன்னைக்கு வந்து சாப்டர் வந்து 32. இது வந்து யூனிவர்சல் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ். இந்த யூனிவர்சல் ஃபங்க்ஷன்லேயே இது 3வது மாடியூல். ஓகே, இதில் மொத்தம் 10 12 இருக்குன்னு நினைக்கிறேன். போன லெக்சர் நம்ம என்ன பார்த்தோம்னா, போன 2 லெக்சர், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனு, செகண்ட் கிரியேட் ஃபங்க்ஷனு, அந்த யூனிவர்சல் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு அந்த மை ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு, அப்புறம் எவ்வளோ இன்புட்ஸு, அது எவ்வளோ அவுட்புட்ஸ் கொடுக்குன்னு சொல்லி நம்மளே டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, இது வந்து யூனிவர்சல் ஃபங்க்ஷனை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஒரு லூப்பில் கூட போட்டு பார்த்தோம், நம்ம ட்ரை பண்ணியும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம். இன்றைக்கி அதோட ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தி. அது என்ன ஒரு ஸ்டெப்புனா, இன்றைக்கி சிம்பிள் அரித்மெட்டிக்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அந்த மாடுலஸ், அந்த ரிமைண்டரு, இதெல்லாமே நமக்கு பார்க்க போகிறோம். பவர் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கோடை வச்சு மாற்றி அந்த ஃபங்க்ஷனை மாற்றி போட்டு ஆன்சரை பார்க்க போகிறோம். இப்போது இந்த யூனிவர்சல் ஃபங்க்ஷன் இதை பார்க்குறோம் பார்த்தீங்களா. போன இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து ட்ரை பண்ண நமக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ண, நம்ம ஏற்கனவே பழகிருந்தான். ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு இதில் பழகிருந்தான், ஃபார் லூப்லாம் போட்டு பழகிருந்தான். பட் திரும்பி போட நமக்கு வந்து மனப்பாடமாகும் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ எவன் கேட்டாலும் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறாங்க. ஆமாண்டா, இம்போர்ட் எம்பைஎஸ், இம்போர்ட் நம்பைஎஸ் எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாத டக்குன்னு வந்துடும். அந்த சி பான் இது அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கதையை கேட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சிம்பிள், ஒன் லைன் கோடு டக்குன்னு பண்ணிடலாம். அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அந்த இடத்துலலாம் தேவை. பட் இது வந்து கோடு. ஸோ கோடு வந்து போட லாஜிக்கலையா, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கு. ஸோ லெட்ஸ் டேக் அ டீப் டைவ். நான் சொன்ன மாதிரியே இந்த சிம்பிள் அரித்மெட்டிக்கல் நிறைய இருக்குங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். இப்போ அடிஷன் சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று எடுத்துப்போமே. இந்த அடிஷன் சொல்லிட்டு இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த கண்டிஷன் பாருங்களேன், இம்போர்ட் நம்பைஎஸ் எம்பி. இது நமக்கு வந்து கண்ணை மூடி இப்போ யாராலும் எடுக்கலாம், ஏன்னா 73 நாள் ஆயிடுச்சு. 2 அரேங்க, அரே 1 அரே 2, என்பி டாட் அரே. இது வந்து 2 டைமென்ஷனல், 1 2 நம்ம வந்து 1 ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். இந்த நியூ அரேல என்பி டாட் ஆட்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணோம், இது 30 32 34 36 38 40ன்னு சொல்லிட்டு வரும். இது பிரிண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதே தான். ஸோ இது அடிஷன், இந்த அடிஷன் வந்து ஆட். சப்ட்ராக்ஷன் வந்து சப்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அடிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கிடையாது, ஆடுன்னு இருக்குது, என்பி டாட் ஆடுன்னு இருக்குது. சப்ட்ராக்ஷன் வந்து சப்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ சப்ட்ராக்ஷன் என்ன, 10 - 20 வந்து -10 -1 8 17 அந்த மாதிரி வரும். பாருங்கள், வந்துச்சா. இதான் சப்ட்ராக்ஷன். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு வரும்போது 10 × 20 200, 20 × 21 30 × 22 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மல்டிப்ளை, ஓகே, இதான் எங்கள் வார்த்தை. இது நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. சரியா, இதுவும் கரெக்டு. இப்போது டிவிஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் வித்தியாசம் இருக்குங்க. அது என்னன்னு சொல்கிறேன். இந்த டிவிஷன் வந்து டிவைடுங்க. 10/3 வந்து பார்த்தீங்கன்னா 3.33, 20/5 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4, 30/10 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3, 40/8 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5, 50/2 25, 60/33 வந்து பேசிக்காக 1 என்னமோ வரும், 1.8 வரும். அதான் டிவைடு. ஆனால் இங்கே என்ன கொடுக்குறதுன்னு சொல்லி பார்ப்போமே, அதே தான் கொடுத்துருக்குது. இந்த 4.0 3.0 சொல்லிட்டு கொடுக்கல, பட் இதெல்லாம் கொடுத்துருக்கு. மாடுலஸில் வந்து எப்படின்னா டிஃபர் ஆகும். 10/3 வந்து 3 × 3 வந்து 9, ரிமைண்டர் வந்து 1. ஸோ அந்த ரிமைண்டர் தான் வந்து மாடுலஸாக வரும். அதுக்கு பேர் வந்து மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஃபைன். இப்போது பவர், இந்த பவர் வந்து எப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி 10 × 10 × 10 இதான் பவர். ஸோ இந்த 3 போடும்போது, ஸோ அது வந்து 1000, 20 × 20 × 20 × 20 × 20 அந்த மாதிரி போடுவோம். ஸோ என்பி பவர் டாட் இது. ஸோ இது வந்து இந்த பிரிண்ட், இந்த நியூ அரேன்னு சொல்லிட்டு போடும்போது இந்த மாதிரி கொடுக்குறது. இங்கே பாருங்கள், இது 0, ஏன்னா அது எங்கேயோ இருக்குது, அப்படின்னா ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இது 0. ஸோ 50 × 50 வந்து 2500, 60 டைம்ஸ் இது வந்து பண்ணவே முடியாதனால 0 சொல்லி கொடுத்துருச்சு. அதே இது வரைக்கும் கொடுத்துருக்கு, 1 2 3, இது இப்போ இது எவ்வளோ நம்பர் கூட தெரிலங்க, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு பைசா தான் இப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இது வந்து பவர். இப்போ இந்த ரிமைண்டர் வந்து எப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேச இந்த ரிமைண்டரும் மாடியூலும் ஒன்று தான். ஸோ இந்த 10/, இது இந்த ரிமைண்டர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள், 1 6 3, ஸோ இந்த மாதிரி இந்த 0 இதான் ரிமைண்டர். இதே தான் மாடியூலும் இருக்குது. சரியா,
இந்த ரிமைண்டர் இது வந்து மாடியூல். இந்த மாடியூலும் ரிமைண்டரும் கிட்டத்தட்ட சேம் தாங்க. பாருங்க, மாடியூலும் ரிமைண்டரும் சேம். இப்போ டிவிஷன் பார்த்தாச்சு, டிவைட் பார்த்தாச்சு, மாடல் பார்த்தாச்சு. அது என்னங்க டிவ் மாடு? அது என்னது டிவ் மாடு? டிவிஷன் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. அது என்ன டிவ் மாடு? புது ஃபங்க்ஷன் புதுசாக இருக்கு, என்னன்னு சொல்ல பார்த்துருவோமா? இது ரெண்டும் கொடுக்குறதுங்க. டிவிஷன்னா இந்த 3.33 அந்த பாயிண்ட்லாம் எடுத்துருச்சு. இது வந்து இந்த 2 something இந்த பாயிண்ட்லாம் எடுத்துருச்சு. இது வந்து 3 இதெல்லாம் எடுத்துருச்சு. இது 5 இந்த 25 இதெல்லாம் 1. ஓகே, இது வந்து 1 இந்த பாயிண்ட்லாம் எடுத்துருச்சு. ஸோ இது டிவிஷன். ஸோ மிச்சம் இருக்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் எடுத்துருச்சு. இது வந்து டேட்டா டைப் வந்து இன்டிஜர் ஆஃப் 32. மாடுலஸ் நம்ம பார்த்தாச்சு. இதுதான் அந்த டிவ் மாடோட இது. ஓகேவா? இதான் அந்த டிவ் மாடோட இது. சரியா? இப்போ அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூனா வந்து டோட்டலாக வேல்யூ வந்து அப்சல்யூட்னு சொல்லிட்டு பேர். அதுக்கு வந்து இந்த நெகட்டிவ்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே கொடுக்குறீங்க, இந்த அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ்லாம் இருக்காது. அதுதான் இந்த அப்சல்யூட் வேல்யூ. பாருங்க, அப்படியே இந்த நெகட்டிவ்லாம் எடுத்துருச்சு. இதுதாங்க அப்சல்யூட் வேல்யூ. ஸோ நண்பர்களே, இந்த சாப்டரில் நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப்பு போயிட்டு சிம்பிள் அரித்மெட்டிக் பார்த்துருக்கோம். ஏன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அதை கோடு மூலமாக பார்த்துருக்கோம். அடுத்த சாப்டர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இந்த சாப்டர் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு சொல்ல நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.